Just now Sivaguruநாதன் சொன்னாரு that I have been the brand ambassador for almost 10 years. என்ன காரணம்னு தெரியல, லக்கி சாம் அப்படின்னு சொன்னாரு. More than lucky charm, I think I am somebody who you can depend on because I speak only the truth. You all know that. உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்னு உங்களுக்கு இங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு அட்வான்டேஜுக்காக ஒரு ஆதாயத்துக்காக நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்ற பழக்கம் இல்லாததுனால தான் என்னை வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆட் ஷூட் பண்ணும்போது கார்த்திக் தெரியும், இந்த ஆட் ஷூட் பண்ணும்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, பெரிய வெள்ளம் வரப்போகுது, தயவு செஞ்சு உங்க ஷூட்டை வந்து ஒரு 4-5 நாள் தள்ளி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இல்லை எல்லாரும் ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஷூட் பண்ண அன்னைக்கு 9 to 5 மட்டும்தான் மழை இல்லாம இருந்தது. ஷூட்டிங் முடிச்சு நான் கார்ல ஏறினோடனே கொட்ட ஆரம்பிச்ச மழையில எத்தனை கார்கள் அடிச்சு போச்சு, எத்தனை வெள்ளமாச்சு, எத்தனை வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ஒரு ஆட் ஷூட் பண்றது இல்லை ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை நினைக்காதீங்க. உயிரை கையில பிடிச்சிட்டு வந்தோம் அங்க இருந்து, கார்த்திக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அடுத்த நாள் தான் வெள்ளம் வந்து மொத்தம் நான் சொன்னேன், இப்ப பண்ணாதீங்க, நான் கொஞ்சம் உங்களோட வயசுல பெரிய வெள்ளம் வருது இல்ல நம்ம பேர் புறவுக்கு கிரெடாய்க்கு பண்ணிதான் ஆகணும்னாரு. அவரு ஜெயிச்சிட்டாரு. ஸோ அதே மாதிரி இந்த கிரெடாய் ஃபேர் ப்ரோ மார்ச் 8 நடக்கிறது, அதுவும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்றதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நம்ம பசங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கணுன்றாங்க, சப்யசாச்சியோட ட்ரெஸ் வாங்கணுங்கிறாங்க, இன்னும் புரியல அது. ஆனா வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்பா அம்மா எல்லாம் கட்டினதை விட இப்போ நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் ரொம்ப ஈஸியா போச்சு. It's become so easy because those days we never heard of a name called architect. ஒரு இன்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் இன்ஜினியரிங் எங்க படிச்சாருன்னு we don't know, பட் அவர் தான் இன்ஜினியர் இருப்பாரு. அப்புறம் ஒரு மேஸ்திரின்னு வருவாரு, ஒரு பில்டர்னு ஒருத்தர் வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிளாட்டை ஒரு புரோக்கர் கிட்ட போய் எப்படியோ அவர் நம்மளை ஏமாத்தி ஒரு இடம் வாங்குவோம். அதுல வந்து பர்மிஷன் என்ன வேணும்னு 2 பேர் ஏமாத்துவாங்க நம்மள. அதுக்கப்புறம் பிளான் ஒண்ணு கொடுப்பாங்க, நமக்கு ஒன்றும் புரியாது, கோடு இருக்கும். அதை ஏதாவது ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சா நல்லாவே இல்லைன்பாங்க. சரி அவங்க கூட தெரியாது, நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளே ஏதோ ஒரு பிளானை போட்டு அவர்கிட்ட கொடுத்தா நம்ம எதிர்பார்த்தது வேற மாதிரி இருக்கும், அவர் கட்டுறது வேற மாதிரி இருக்கும். இப்படி கஷ்டப்பட்டு இருந்த மக்களுக்கு இந்த பில்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதமா வந்தாங்க. ஒருத்தர் இல்ல, எத்தனை பில்டர்ஸ் வராங்க, 80 பில்டர்ஸ் சேர்ந்து வராங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த டெக்னிக்கல் விஷயம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நடுவுல புரோக்கர் கிடையாது, ஒரு இன்ஜினியர் கிடையாது, ஒரு பில்டர் கிடையாது, ஒரு மேஸ்திரி கிடையாது. அந்த தலைவலியெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். அவங்க ஒரிசால இருந்து வந்தாங்களா, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்தாங்களா, திருப்பூர்ல இருந்து வந்தாங்களா, சேலம்ல இருந்து வந்தாங்களா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்ப நம்மளே பில் பண்ணா தெரியுது, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு 4 பேரு சப்பாத்தி அவங்க வீட்டுக்குள்ளேயே சுட்டுக்கிட்டு, நம்ம ஊருக்காரங்க பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு 5 நாளைக்கு அப்புறம் வருது. ஏன்னா இப்ப எங்க வீட்டுல ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த கூடவே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால தெரியுது. அது எதுவுமே இல்லாம அப்படியே ஒரு பிளாட்டர்ல பழம் நழுவி பாலில் விழுந்து அது வந்து உங்க வாயில விழுற மாதிரி கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை விட வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்து நம்ம மக்களுக்கு எங்க இருக்க போகுது? உங்களுக்கு எல்லாருக்கும் you know me as an actor, as a director, as a story writer and also a dialogue writer. உங்களுக்கு தெரியும், டயலாக் எழுதுவேன் தெரியும். ரோஜால ஆரம்பிச்சு திருடால இருந்து இருவர், ராவன், இந்திரா மாதிரி படங்களுக்குலாம் டயலாக். பட் என்ன சொல்லுவாங்க, டயலாக பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மிகச்சிறந்த டயலாக் என்ன தெரியுமா? 2 மனிதர்களுக்கு நடுவுல நடக்கிறது. வாட் இஸ் த பெஸ்ட் டயலாக் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவோம், ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும், பிட்வீன் அ சைல்டு அண்ட் மதர் நினைப்போம், இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவர்ஸ் நினைப்போம், பேரண்ட்ஸ்குள்ள நினைப்போம். கிடையாது, ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறவருக்கும் அந்த வீட்டுல வசிக்க போறவருக்கும் இருக்கிறது தான் உலகத்திலேயே பெஸ்ட் டயலாக். த பெஸ்ட் டயலாக் இஸ் பிட்வீன் த பர்சன் ஹூ பில்ட்ஸ் த ஹவுஸ் அண்ட் த பர்சன் ஹூஸ் wanting to live in a dream house. அந்த டயலாக் தான் உங்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி நடக்குது. சொல்லிட்டேன், பட் உண்மை அது ரொம்ப உண்மை. The best dialogue is between a person who wants a house and a person who promises to build a house for them. So you know how wonderful is that? That stage is going to be set up on 8th, 9th, 10th at Chennai Trend Center. நானும் பிரியா பவானி சங்கரும் இருப்போம். இன்னைக்கு அவங்க வந்து எங்க சித்தப்பாவோட ஷூட்டிங் போயிட்டாங்க.
இந்தியன் டூக்கு, அதனால தான் வர முடியல. அதனால எங்க சித்தப்பா சார்பில் பிரியா சார்பில் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க வந்துருவாங்க 8ஆம் தேதி. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து மார்ச் 1, 2 and 3 நம்ம பாண்டி பஜார்ல பழைய நாகேஷ் தியேட்டர்ல நம்ம இட்ஸ் கால் விஜயா மஹால். ஸோ என்ன பண்ணலாம், மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி வீடு வேணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு, என்ன மாதிரி பட்ஜெட் நமக்கு முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு மாதிரி ஒரு தோராயமா மனசுல வச்சுக்கிட்டு, நீங்க வந்து மார்ச் 1, 2, 3 வந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும், என்ன பேங்க்லாம் இருக்காங்க, எந்த பேங்க்ல வந்து உங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அங்கேயே டிசைட் பண்ணிக்கலாம். என்ன பேங்க்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ, மிஸ்டர் ரவிரஞ்சன் இருக்காரு, இந்தியன் பேங்க், அப்புறம் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், டாடா கேபிட்டல், எல்ஐசி, கனரா பேங்க். இதுல எந்த பேங்க் உங்களுக்கு பிடிக்குமோ இல்ல கன்வீனியன்டா இருக்குமோ, எஸ்பிஐக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நினைக்கிறேன். இஸ் இட் சோ? ஓகே, பிகாஸ் சார் வந்திருக்காரு, அவருக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லணும். எஸ்பிஐ உங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற பேங்க்ல, சில பேருக்கு இருக்கும்ல மனசுக்குள்ள இந்த பேங்கோட தான் நான் வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு, அப்படி இருந்தீங்கன்னா இவ்வளவு சாய்ஸ் இருக்கு. ஸோ இவங்களோட எல்லாம் பேசி உங்க பட்ஜெட் என்ன, அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன வீடு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முன்னாடியே யோசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. when you come on 8th and 9th, there will not be any confusion. You will know how much the property is costing. You will know how much you can afford. You will know how much loan the bank will be giving you. அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிடும், எந்த பேங்க்னு தெரிஞ்சிடும், கன்ஃபியூஷனே இல்லாம. நான் சொன்னேன்ல, இந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்லுவாரு ஒரு பிளாட் இருக்கு ஈசிஆர்ல பாக்குறீங்களா, அந்த கன்ஃபியூஷன் கிடையாது. இன்னொரு மாமா சொல்லுவாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஸ்திரி இருக்காரு, அவரே கட்டி கொடுத்துருவாரு, பில்டர் வேணாம்னு சொல்லுவாரு. அப்புறம் இன்னொரு என்ஜினியர் சொல்லுவாரு இந்த இடத்துல லேண்டே சரியில்லை, உங்களை யாரும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி இந்த இடைத்தரகர்கள் யாருமே இல்லாம நீங்க வந்து முதல்ல மார்ச் 1, 2, 3 விஜயா மஹால் போறீங்க, நல்லா டிசைட் பண்றீங்க. அதுக்கப்புறம் 8th, 9th, 10th வந்தீங்கன்னா the dream dialogue, the best dialogue in the world can happen on 8th, 9th and 10th. இந்த இனாகிரேஷனுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன். சிவகுருநாதன் சொன்னார் ஒரு 10 years-ஆ நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வித் கேப் ஆஃப் கப்பல் ஆஃப் இயர்ஸ் தவிர நீங்க வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்கீங்க. எல்லா இனாகிரேஷனும் நான் போயிருக்கேன். இட்ஸ் பியூட்டிஃபுல். சம்ஹவ் அந்த வீட்டெல்லாம் பார்க்கும்போது அது நான் வாங்காத வீடா இருந்தாலும் இந்த வீடு ஒரு டிசர்விங் பர்சனுக்கு, ஒரு ஃபேமிலிக்கு கிடைக்க போகுது, அவங்களோட ட்ரீம் ஹவுஸா இருக்கு அப்படின்னு கேட்கும்போதே பார்க்கும்போதே மனசுக்குள்ளேயே ஒரு பரவசம், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, இந்த வீடு தான் இப்போ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் நானும் என் பையனும் சேர்த்து இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த வீடை வாங்குவோம் அப்படின்னு அடுத்த உங்களோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வாங்க வேண்டிய வீட்டை கூட நீங்க வந்து ஃபிளாட்டோ எதையோ பிளான் பண்ணலாம். கோவிட் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. நம்ம வீட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது. இல்லாட்டா காலையில கிளம்பி சாயங்காலம் வருவோம், எல்லாரும் வீட்டை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டோம். இந்த சாட்டர்டே சண்டே கூட மற்ற வேலைகள்லாம் இருக்கிறதுனால இந்த வீட்டை கிளீனா வச்சுக்கிறது. பட் ஜூம் மீட்டிங் வந்தாச்சு, கூகுள் மீட் வந்தாச்சு, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கான்னு பாக்குறோம், லைட்டிங் நல்லா இருக்கான்னு பாக்குறோம், இந்த பெயிண்ட் நல்லா இருக்கான்னு பாக்குறோம். ஏன்னா இப்ப கூட நிறைய பேர் நம்ம எல்லாரும் ஜூம் மீட்டிங்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய மீட்டிங். அப்போ நம்ம வீடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு வந்துருச்சு. ஸோ வீடு, ஒரு ஹவுஸோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கு, why not live in a very comfortable house, the house that you like. அது 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 அப்படி யோசிக்கிறதுல தப்பே இல்லைன்னு. இங்க சேர்த்து வைக்கிற அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப எல்லாரும் ஹாலிடே போறோம், நல்ல வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால this COVID has taught us. At the same time people are going out also. I'm not saying no, வீட்லயே இருந்தோம் வெளியில போறதும் ஆசைன்னுட்டு. So whether you're buying an apartment or you're going to rent it to somebody, or buying a house or renting your villa to somebody, this is your chance. ஸோ இன்னொரு தடவை சொல்லிக்கோங்க எல்லார்ட்டையும், 8th, 9th, 10th நடக்கும் போது முன்னாடி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணும். லைஃப்ல ஹோம்ஒர்க் பண்ணாம எதுவுமே நடக்காது. போய் தண்ணிக்குள்ள குதிக்கணும் அப்படின்னா நீச்சல் வராது. கொஞ்சமாவது மனசுலயாவது பட்டர்ஃப்ளை, ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னு மனசுக்குள்ளேயாவது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். அந்த மாதிரி ஸோ 1st, 2nd, 3rd நீங்க போங்க, அது உங்களோட ஹோம்ஒர்க்கா இருக்கும். 8th, 9th, 10th உங்களுடைய அவார்ட் செரமனின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஹோம்ஒர்க்கான அவார்ட் செரமனி உங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுக்க போறாங்க, which is happiness of your house அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடாய் ஃபேர் ப்ரோ மார்ச் 8th, 9th, 10th சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஹோம் லோன் மேலா 1st, 2nd, 3rd விஜய் மஹால் டி நகரில் நடக்க போகுது. இதில் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு 8th, 9th, 10th வரும்போது ஹோம் பையர்ஸ்க்கு பட்ஜெட் இருக்கும். பட்ஜெட் இருக்கிறத வச்சு அவங்க எந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றத டிசைட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 75 டெவலப்பர், 200 ப்ராஜெக்ட் டிஸ்பிளேல இருக்கும். எல்லாமே அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட், ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஸோ தைரியமாக நம்பி வாங்கலாம். டைட்டில்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். அதனால்
அவங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட்ஸ் லைக் வில்லா, பிளாட்டு, கமர்ஷியல் ஸ்பேஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், அவங்க பிடிக்கிற லொக்கேஷனில் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பட்ஜெட்டும் இருக்கிறதுனால அவங்க முன்னாடியே பட்ஜெட் எடுத்துகிட்டு வரும்போது தே வில் பி வெரி கிளியர் அவங்களுக்கு என்ன வேணுன்ற ப்ராடக்டை கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம். அகெயின் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபேர் கண்டக்ட் பண்ணுறது கிரெடாய், அண்ட் கிரெடாயினாலே நம்பிக்கை. அண்ட் ஃபேர் ப்ரோவில் வாங்குகிற ப்ராஜெக்ட்ஸுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸு எஸ்பிஐ வந்திருக்காங்க. அவங்க அண்ட் அதர் 7 பேங்க், கிட்டத்தட்ட 8 பேங்க் இருக்காங்க, அவங்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. சம் ஆஃபர்ஸ் வரப்போகுது, டெவலப்பர்ஸ் கிட்டேருந்தும் நிறைய ஆஃபர்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த 3 நாளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். திஸ் இஸ் 16th எடிஷன் ஆஃப் ஃபேர் ப்ரோ. அண்ட் கண்டிப்பாக இனாகுரேஷனுக்கு வாங்க. நம்ம கூட சார் சிஜிஎம் சார் இருப்பாங்க. அது தவிர நம்ம பிராண்ட் அம்பாசிடர்ஸ் சுஹாசினி மணிரத்னம் அவர்களும் பிரியா பவானி சங்கரும் இனாகுரேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் வாங்க, இந்த 3 நாளில் உங்களுடைய ட்ரீம் ஹோமை வாங்கி பெனிஃபிட் அடைஞ்சிக்கோங்க. From State Bank of India side, I can assure the home buyers they will get the most competitive rate at the fastest possible time. You have the opportunity of more than 75 plus projects, builders with their projects available at one place. So make best use of it. These 3 days are going to be extremely critical and important for all the home buyers. Thank you. It's also dependent with CIBIL score. 75 plus developers coming and more than 200 plus projects in the display. And so we are doing this fair pro event வந்து கஸ்டமர்ஸ்க்காக வந்து அந்த செலக்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையோட முக்கியமான டிசிஷனை எடுத்து we want to make them happy. So this is opportunity given for all customers. We request the press to give maximum coverage for this event. Thank you.